இத பாரு, என் மூத்த பேரன் பாண்டிக்கு என் மக வயிற்று பேத்திய கட்டி வச்சேன்ல, சீர் எதுவும் வரல, அது சொந்தம்னு ஆயிப்போச்சு. அடுத்த பேரனுக்கு அப்படி கோட்டை விட்டுற மாட்டேன், அதையும் சேர்த்துல வாங்கிடுவேன். மாவு கறி பொண்ணெல்லாம் வேண்டான்னு சொல்லிடு. கரெக்டா சொன்னாத்தா, நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இங்க பாரு சக்தி, அந்த வீட்டுல 4 பொம்பளைங்க இருந்தும் ஒருத்தி கூட என்கிட்ட துணி தைக்க கொடுக்கல. அந்த சம்பந்தம் வேணாம்னு சொல்லிவிடு. சரிங்க. காஃபி. காப்பியாமா? எடுத்துக்கிறேன். சரிம்மா. அம்மாச்சி காஃபி எடுத்துக்கங்க. அத்தை, நம்ம ராசிக்கு என்ன போட்டுருக்கானுங்கன்னு பாப்போம். வாங்க காஃபி கொண்டு வரவா? இல்ல வேணாம். அப்பத்தா, இந்த மாசம் சம்பளம் இந்தாங்க. என்னடா பணம் குறையுது? அப்பதா, அது எதுன்னு கணக்கு சொல்லி புடிச்சுக்கிட்டு தான் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா கடன் வாங்குறதும் மாச சம்பளம் வாங்குறதும் ஒண்ணுதான். பணத்தை ஒரு தடவை கை நீட்டி வாங்கிட்டா அதுக்கப்புறம் கை மடங்காது. இல்லை, அதனாலதான் அப்பன மாதிரி சுய தொழில் பண்ணணுங்கிறது. இங்கே பாருப்பா, உன்னைய மாதிரி பண்ணனா அப்புறம் நான் தான் ஓட்டணும். சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணுன்ற ஐடியால தான் இருக்கேன். அதுவும் சரிதான். சம்பளம் வாங்குற இடத்துல இருக்கிறத விட கொடுக்குற இடத்துல இருக்கிறது தான் மரியாதை. அப்புறம் என் பேத்தி தேவி தாய் இல்லாத பொண்ணு, அவளை நல்லா பாத்துக்கணும்டா. அப்பா, இப்ப மட்டும் நான் என்ன குறை வச்சிட்டேன்? தேவி நான் நல்லா தானே பாத்துக்கிறேன். தேவி, தேவி, உனக்கு நான் ஏதோ குறை வச்சேன்? என்னங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? நான் என்னைக்கு குறை சொல்லிருக்கேன்? அப்பதா, இந்த வார கலெக்ஷன் கொண்டா. தொழில் எப்படா போகுது? லாபம்லாம் வருது அப்பதா. இந்த அரும்பனூர் சங்கரம் தான் கொஞ்சம் இழுத்து அடிக்கிறாப்ல. அவனே எச்சி கையில காக்கா விரட்டாத பைய, அவன் கூட எதுக்குடா வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்க? அவனை கட் பண்றா. ஏய், உன் தொழிலுக்கு இந்த வீட்டை அடமானம் வச்சுதான் பணம் கொடுத்துருக்கேன், அதை நினைவுல வச்சுக்க. அப்பதா, அதெல்லாம் மறப்பனா அப்பதா? அதான் மாசம் மாசம் பணம் கொடுத்துட்டு தானே இருக்கேன். ரைட்டு, சரிடா மாப்பிள்ள, நாளைக்கு பார்க்கலாம்டா. ஏயா, சொந்தமா ஒரு வண்டி வாங்க கூடாதா? எங்க போனாலும் இன்னியே டிரைவர் வச்சிருக்கா? அதெல்லாம் சம்பாரிச்சு சொந்த காசுல வாங்கிடுவோம் மாப்பிள்ள. அப்போ இந்த ஜென்மத்தில் நீ வாங்கின மாதிரி தான். வரட்டா? பார்த்து போ. நீ பார்த்து போடா, உள்ள கிளம்பி இருக்க போது. போடா. ஜீவா, மா, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேம்மா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டையா? பயலுகளோட சாப்பிட்டேம்மா. சரிப்பா. டேய் ஜீவா, என்ன எங்கடா போயிட்டு வர? அது வந்து என்ன கலெக்டர் ஆபீஸா போயிட்டு வருவான்? சும்மா ஊரை சுத்திட்டு வருவான் வெட்டி பையன். சொல்லிட்டார்ல டாக்டரு, சும்மா என்கிட்டயே உரண்டு இழுக்கிறது. மருமவளே, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நல்ல மரஞ்செடி கொடி வளர்ற இடத்துல கருவேலஞ்செடியை வச்சா அந்த மரஞ்செடியும் அழிச்சிடுமா, அந்த நிலத்தையும் அழிச்சிடுமா. அப்படிதான் உன்னை இந்த வீட்டுக்கு பெத்து வச்சிருக்க. வேலை வெட்டிக்கு போறதில்ல, 4 காசு சம்பாதிக்கவும் துப்பு இல்லை. அப்பதா, அதுக்கு முதல்ல டிகிரியை முடிக்கணும். அப்பதா, இவன் அரியர் கணக்கு எத்தனைன்னு இவனே மறந்துருப்பான். இவனை படிக்க வச்சதுக்கு 4 கறவை மாடை வாங்கி வச்சிருந்தா அதுவாவது சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம். எம்மோ, ஏற்கனவே இந்த வீட்டில் இருக்கவங்கள மேய்ச்சிட்டு தானே இருக்காங்க, இதுல கறவை மாடு வேற வேணுமாம்ல? என்னடா அப்பத்தா மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு? நீ மாமியாரை தட்டாத மருமகளாச்சே, அவங்க காலுக்கு கீழே உட்காந்து பழகிட்ட. சும்மா இருடா. ஏமா சக்தி, இவன் எப்பவும் உருப்பட போறதில்ல, இவனை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. மனவுக்கு கல்யாணம் பண்ணி உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமகளா கொண்டு வரணும். எம்மோ, நான் ஒரு புதுமொழி ஒன்று சொல்லிட்டா? இந்த செலந்தி வலையில இந்த சின்ன பூச்சிங்க வந்து சிக்கிக்கும், அந்த மாதிரி அப்பத்தா கிட்ட நீ வந்து மாட்டிக்கிட்ட. இந்த காலத்து பொண்ணுங்க
புலி மாதிரி. இந்த வலையிலலாம் சிக்கவும் சிக்காது, சும்மா கிழிச்சிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்படியாப்பட்ட மருமக ஒருத்தி வருவா, அப்ப இருக்கவங்க எல்லாருக்கும். கொஞ்ச நேரம் ஏய், ஜீவா. சும்மா இருடா. எல்லாரும் ஒன்னே மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா. டேய் டேய் பொசகட்ட பையன் என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு பாத்தியா? வரப்போறவ எவன்னே தெரியல, அதுக்குள்ள உன் புள்ள ஒத்துள்ள ஊதுறான். என்ன வழக்கம் போல ஊர் சுத்திட்டு வந்துட்டியா? எங்க வழக்கம் போல நீ மேக்கப் போட்டு வந்துட்டியா? ஏய் போடா. போடி போய் வேலையை பாரு. என்ன அப்பத்தா? இந்த காலத்துல பொண்ணுங்க கிடைக்கிறதே பெரிய பாடா இருக்கு. மாப்பிள்ளைக்கு இன்னும் மவுசு அதிகம். இத பாரு, சீக்கிரமே உன் கல்யாணத்தை முடிக்கணும். ஐயோ அப்பத்தா, ஆ? நான் இன்னும் காலேஜே முடிக்கல. ஆ. நான் முடிச்சிட்டு பெரிய மாடல் ஆக போறேன். ஆ, ம். மாடலிங் ஃபீல்ட்ல அச்சீவ் பண்ண போறேன். ம். இந்த மதுரை முழுக்க இல்ல உலகம் ஃபுல்லா வேர்ல்ட் ஃபேமஸா இந்த கயல் முகம் எல்லா ஹோல்டிங்ஸ்லயும் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த மேரேஜ் கிரேஜ்லாம். இவ ஒருத்தி ஆடு மாடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா. மருமவளே, அத்தை, இங்க இந்த வா. வரேன் அத்தை. முதல்ல மனோ கல்யாணத்தை முடிப்போம். ஆ. அந்த தரகர் மலர்குடி ஒரு வரன் இருக்குன்னு சொன்னால, ஆமா அத்தை. அது என்ன ஏதுன்னு போனை போட்டு விசாரி. ஆ சரிங்க அத்தை. ம். அப்ப இந்த குடும்பத்தை வச்சு சூரிய வம்சம் படமே எடுக்கலாம் போல இருக்கே. மலர், என் பொண்ணுங்கள எப்பவுமே எந்த சொந்த பந்தமும் இல்லாம வளர்த்துட்டேன். இதோ அமுதா மட்டும்தான் எங்களுக்கு ஆதரவா இருக்குது. தேனுக்கு இவ்ளோ பெரிய குடும்பத்துல சம்பந்தம் பார்த்தோம்னா அவ்வளோ சொந்தக்காரங்களோட சந்தோஷமா இருப்பா. ஒண்ணு பண்ணு, பேசாம அந்த இடத்தையே நீ பேசி முடிச்சிரு. சரிக்கா. மா, இப்ப என்னத்துக்கு நீ இம்பிட்டு அவசரப்படுற? இது அவசரம் இல்ல, அவசியம். கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். மலர், நீ அந்த குடும்பத்துக்கிட்ட பேசிடு. நம்ம வீட்டை பத்தி அவங்க கிட்ட சொல்லி வச்சிரு. அதெல்லாம் முதல்லயே சொல்லி வச்சிட்டேன்க்கா. அத்தை ரிங்கு போகுது, நீங்க பேசுறீங்களா? நீயே பேசு. இருங்க. நல்ல சகுனம். இப்பதான் பேசிட்டு இருந்தோம், அவங்களே சரியா போன் அடிக்கிறாங்களே. பேசு பேசு. பேசு. சத்தியமா சொல்லுங்க. நான் அத்தை கிட்ட பேசிட்டேம்மா. நீ ஒரு வரன் இருக்குன்னு சொன்னீல, அங்க போய் பார்த்து பேசலான்னு அத்தை சொல்லிட்டாங்க. நீ எப்ப வரணும்னு சொல்லு, நாங்கெல்லாம் கிளம்பி பொண்ணு பார்க்க வந்துடுறோம். சரியா? அந்த வீட்டுலதாம்மா இருக்கேன். இப்பதான் உங்க குடும்பத்தை பத்தி சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு 100 ஆயுசு. சரிதா, எப்ப வரணும்னு சொல்லு, நாங்க வந்துடுறோம். சுமதிக்கா எப்ப பொண்ணு பார்க்க வரணும்னு கேக்குறாங்க. எப்போ வேணாலும் வர சொல்லு, ஆனா நல்ல நேரம் பார்த்து வர சொல்லு. சத்தியமா? சொல்லுமா. இன்னைக்கு முடிவு பண்ணி நல்ல நேரம் பார்த்து வாங்க. எப்ப வந்தாலும் சரிதான். அத்தை, நம்ம எப்ப வந்தாலும் சரிதான்னு சொல்றாங்க அத்தை. அப்படியா மருமவளே? எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்களோ? சரி, நல்ல நாளா பார்த்து வரோன்னு சொல்லு. இன்னைக்கும் நல்ல நாள் தான் அத்தை. அப்படியா? இன்னைக்கே வரோன்னு சொல்லிடு. சரிங்க அத்தை. ஏத்தா, ஆ, இன்னைக்கு சாயந்தரமே வரோன்னு சொல்லிரு. நல்லதுங்கம்மா. ஆ, நான் சொல்லிடுறேன். சரிம்மா. சரிங்களா? ஆ, நீங்க வரும்போது நான் இங்கனதான் இருப்பேன். சரி, நாங்க வந்துடுறோமா. வச்சிட்டுமா? சரி, எல்லாரையும் தயாரா இருக்க சொல்லு. சரிங்க அத்தை. என்ன? மாப்பிள்ளையோட அம்மா தான் பேசினாங்க. போன்ல கூட அவங்க பேசும்போது அவங்க மாமியார்கிட்ட கேட்டுதான் சொல்றாங்கன்னா பாருங்களேன். எப்ப வரலாம்? இன்னைக்கு சாயங்காலமே வாராகலாமா. என்ன இம்புட்டு ஸ்பீடா இருக்காக? பரவாயில்ல பரவாயில்ல, வரட்டும். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். மலர், நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டல்ல. யார் பொண்ணு பார்க்க வந்தாலும் பொண்ணோட அப்பாவை பத்தி தான் பேசுறாங்க. அந்த பயமெல்லாம் வேண்டாம்க்கா.
நான் எல்லா விவரத்தையும் சொல்லிவிட்டேன். அவங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. பொண்ணு நல்ல குணமா இருக்கான்னு மட்டும் தான் பாக்குறாங்க. நீ இப்படி சொல்ல சொல்ல எனக்கு அந்த குடும்பம் ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க வேணும்னா சாயந்தரம் பாருங்க, இன்னும் புடிச்சு போயிடும். இன்னைக்கே கையோட பொண்ண கட்டி கொடுத்தாலும் கொடுத்துருவீங்க. சரிக்கா, அப்ப நான் போயிட்டு சாயந்தரம் வரேன். தேனு ரெடி ஆயிடு, சரியா? நான் சாயந்தரம் வந்துடுறேன். என்ன? வர மீனாட்சி. சாப்பிட்டு போயேன். அதே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சாயந்தரம் வாராகல, அவங்களோட சேர்ந்து கை நினைச்சுக்கிறேன். சரிதானே? சரி, அப்ப நான் வாரேன். வா வா. மா, என்னம்மா இப்படி உடனே? ஏ தேனு, இன்னைக்கேவா உன்னை வண்டி ஏத்தி அனுப்ப போறோம். உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் கல்யாணமே நடக்கும். நீ எதுவும் யோசிக்காத. நல்ல குடும்பமா அமைஞ்சு வருது, நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா மீனாட்சி அம்மா, அம்மா. அம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். தேனு, இப்படியே வீதியில போயிடாத. அந்த மீனாட்சி அம்மனே வராங்கன்னு பாக்குறவங்க எல்லாம் நினைச்சுக்க போறாங்க. அம்புட்டு அழகா இருக்க, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏன் எதுவும் பேசாம இருக்க? கல்யாண கனவு கண்டுட்டு இருக்கியா? ஏய் தேனு, என்ன தேனு, என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? என்ன சொல்ற? என்னால முடியல மீனாட்சி. எத்தனை தடவை நானும் இந்த வேஷத்தை போட்டு கலக்கிறது. என்னோட குறை எனக்கே மறந்தாலும் பொண்ணு பார்க்க வராங்கன்ற பேர்ல ஞாபகப்படுத்திக்கிட்டே போறாங்க. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே அவமானப்பட்டு நிக்கிற. ஏன்னு இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்க? என் நிலைமையை யோசிச்சு பாரு மீனாட்சி. இதுக்கு முன்னாடி வந்தவங்களா ஒரே பதில தானே சொல்லிருக்காங்க. பொண்ணு அழகா இருக்கா, ஆனா வேண்டாம். பொண்ணு பாவம் பாக்குறாங்க, இல்லன்னா கிண்டல் பண்றாங்க. யாரும் என்னோட திறமையும் குணத்தையும் பார்த்ததே இல்ல. வேண்டாங்கிற வார்த்தைய கேட்டு கேட்டு எனக்கு கல்யாணமே வேண்டாம் ஆயிடுச்சு. நான் சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. ஐயோ அக்கா அக்கா அக்கா, இது பாரு, நீ டென்ஷன் ஆகாதக்கா. ஏன்க்கா, நீ இதுக்கு முன்ன நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. இந்த தடவை உன்னைய பார்க்க போற மாப்பிள்ளைக்கு கண்டிப்பா உன்னைய பிடிக்கும் பாரு. உன்கிட்ட எந்த குறையும் இல்ல. உன் மனச மட்டும் பாக்குற மாப்பிள்ளை இந்த தடவை கண்டிப்பா வருவாரு பாரு. நீ வேணா பாரு, இந்த மாப்பிள்ளை நீதான் வேணும்னு ஒத்த கால நிக்க போறாரு. இந்த தடவை எல்லாமே கண்டிப்பா நல்லதாதே நடக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரவெல்லாம் வந்துட்டாங்க போல, நான் பாத்துட்டு வரேன். வணக்கம்மா, வாங்கம்மா, வாங்க உள்ள வாங்க. அக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. ஏய் ஏய் தேனு தேனு, ஏன் இப்ப பதட்டப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உட்காரு உட்காரு. இந்த தண்ணி குடி குடி.
வாங்க உள்ள வாங்க. வணக்கம் வணக்கம் வாங்க. வாங்கம்மா வாங்க தம்பி. உள்ள என்னடா வாங்க. வெக்கமா? வா வா உள்ள போவோம். சரிப்பா. அத்தா, நான் சொன்னேன்ல, இவகதான் பொண்ணோட அம்மா. பேரு சுமதி. வணக்கம்மா. சுமதிக்கா, நான் சொன்னேன்ல, இவகதான் மாப்பிள்ளை வீட்லயே மூத்தவக. மாப்பிள்ளையோட அப்பத்தா. இவகதான் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா. வணக்கங்க. இது என்ன உங்க சொந்த வீடா? இல்ல இல்ல, வாடகைக்கு தான் இருக்கோம். ஆஹா. உங்க குடும்பத்துல யார் யார் இருக்காங்க? நானும் என் 2 பொண்ணுங்களும். அப்புறம் அமுதா, இவங்க பக்கத்து வீடு தான். ஆனா சொந்த மாதிரி. எங்க வசதிக்கு நாங்க பெரிய பெரிய இடத்துல எல்லாம் பொண்ணு பார்க்கலாம். வசதியை விட பொண்ணு குணம் தான் முக்கியம். அதான் நல்ல இடமா தேடிக்கிட்டு இருக்கோம். சரி, உங்க வீட்டுக்காரர் எங்க? அது மலர் உங்ககிட்ட சொல்லலையா? அவ சொன்னது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. என் பொண்ணுங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போதே என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. விட்டுட்டு போயிட்டாரா இல்ல ஒரேடியா போயிட்டாரா? இல்ல, வீட்டை விட்டு போயிட்டாரு. புருஷன் ஓடி போயிட்டாருன்னு சொல்றிய, அதானே? அம்மா சரி விடுங்க, அதான் ஓடிட்டாரு. இப்ப கேட்டா மட்டும் திரும்ப வந்துடுவா போறாரு? எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள, ஒரு பொம்பளை புள்ள. இவன் தான் மூத்த புள்ள லோகநாதன். இவ என் மருமக சக்தி. என் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டா. என் 2வது பொண்ணு காமாட்சி, மவராசி. அல்ப ஆயுசுலேயே சாமி கிட்ட போய் சேர்ந்துட்டா. அவளுக்கு பிறந்த பொண்ணு தான் இந்த தேவி. வணக்கம். என் மூத்த பேரனுக்கு இவளை தான் கட்டி வச்சிருக்கேன். ஓ. அவனுக்கு வேலை இருக்குன்னு வரல. இவ 2வது பேரன், பேரு மனோகர். மனோன்னு கூப்பிடுவோம். வணக்கம் தம்பி. வணக்கம். இவனுக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். டேய் உக்காரு. அதோ இருக்காளே வீட்டோட கடைக்குட்டி கயல்னு பேரு. இப்படிதான் எங்க குடும்பத்தோட ஆளுங்க. மனோவுக்கு அடுத்து சின்ன ஒருத்தன் இருக்கேன். சாரு ரொம்ப பிஸி. ஓ, அதான் இங்க வரல. டீனு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள நேர்லயும் நல்லாத்தே இருக்கிறாரு. ஆனா அந்த பாட்டி தான் கொஞ்சம் ஓவரா பேசும் போல இருக்கு. சரி, நீங்க பொண்ண வர சொல்லுங்க. மீனாட்சி, தேனை கூட்டிட்டு வா. சரிம்மா.
இவ தான் என் மூத்த பொண்ணு தேன்மொழி. மா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. இவ என் 2வது பொண்ணு மீனாட்சி. ஆ, தேனு தேனு வாங்கி இந்த குடு. அம்மா நீ நல்லா எம்ப்ராய்டரி எல்லாம் போடுவேன்னு மலர் சொல்லுச்சு. நமக்கு அந்த தொழில் தாமா. எனக்கு வேணாம், நான் டயட்ல இருக்கேன். இவங்களுக்கு கொடுங்க. ஓ டேய் மனோ, அப்பா சூடா ஆறிட போதுடா. காஃபி எடுத்து குடி. எடுக்கிறேன்பா. எடுக்கிறேன். தேங்க்ஸுங்க. போதுங்கா. பொண்ணுக்கு மேல இவன் ரொம்ப வைக்கப்படுறேன். மனோ பாத்துப்பா. அண்ணி, மெதுவா. பார்த்துக்கிட்டே இருந்தா அதான் சுட்டுட்டான். சும்மா இரு. ஏய். மனோ பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குமா? டேய் பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன்டா. பிடிச்சிருக்கமா? ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்பத்தா அண்ணனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான். ஏய். மா இங்க வா. வா தேனு. உன் பேர் என்னம்மா? அதான் தேன்மொழின்னு சொன்னாங்களே அம்மாச்சி. அவங்க சொன்னா என்ன, நீ சொல்லுமா. தேன்மொழி. என்ன படிச்சிருக்க? பள்ளிக்கூடம் வரைக்கும் போயிருக்கா. உங்க பொண்ணு தானே கேட்டேன். அவ பதில் சொல்ல மாட்டாளா? நீ சொல்லுத்தா. ஸ்கூல் வரைக்கும் தான். 12th. சமைக்க தெரியுமா? வாயை திறந்து சொல்லுமா. தெரியும். பதட்டப்படாதம்மா, உன்னை பத்தி தெரிஞ்சுக்க தான் கேக்குறாங்க. தைரியமா சொல்லு. சரி, எது நல்லா சமைப்ப? சைவமா அசைவமா? ரெண்டுமே நல்லா. அக்கா மாமா பதறாதம்மா. ஏய்
இரு இரு இரு. ஏன் உனக்கு இப்படி வாய் திக்குது? அப்ப உனக்கு வாய் அப்படிதானே? ஆத்தாடி ஏலே பாத்தியாடா எப்பேற்பட்ட வீட்டுல பொண்ணு பார்க்க வந்திருக்கோன்னு. ஏய் மலரு இங்க வா. பொண்ணுக்கு பையனு ஏன் என்கிட்ட சொல்லல? அது வந்து என்ன இப்போ உனக்கு அதுல அத்தா பொண்ணுக்கு எப்பவும் அது எப்பவுமே இல்லைன்னா பேசும்போது மட்டும் எப்படிமா? பிறந்ததுல இருந்து எப்படிதானா? இல்ல அப்பதா இல்லங்க, சின்ன வயசுல இவ நல்லாதான் இருந்தா. அதுவும் சின்ன வயசுல நடந்த ஒரு விபத்துனாலதான். கேட்டிங்களா கதைய? கேக்குறவன் எல்லாம் கேனையா இருந்தா கேப்பையில நெய் வடிதுன்னு சொல்லுவாங்க. அந்த கதையால இருக்கு. என் அக்கா எல்லார் போலவும் நல்லாதான் பேசுவா. எப்பவாதுதான் இப்படி ஆகும், எல்லா நேரத்துலயும் கிடையாது. அம்மா அம்மா அதான் மனோவுக்கு பிடிச்சிருக்கு. டேய் போது நிறுத்துறா. என்ன ஆளாளுக்கு யோசிக்காம பேசிட்டு இருக்கிய? இன்னைக்கு இந்த பொண்ணு மேல பரிதாபப்பட்டு கல்யாணம் பண்றதுல இல்லடா பிரச்சனை. நாளைக்கு இவ வயித்துல பிறக்கிற புள்ளையும் இப்படியே பிறந்ததுன்னா நம்ம பரம்பரை தானே இருக்கும். நீங்க இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏய் மீனாட்சி, இது சரியா வராது. இத பாருங்கம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. உங்க பெரிய பொண்ணு என் பேரனுக்கு ஒத்து வராது. சின்னவன் நல்லா இருக்கா, படிச்சிருக்கா. என்ன ஒண்ணு வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறா. பரவாயில்ல, நான் பக்குவமா சொல்லி புரிய வச்சுக்கிறேன். உங்க ரெண்டாவது பொண்ணு என் பேரனுக்கு கொடுங்க. என்னம்மா பேசுறீங்க நீங்க? மூத்த பொண்ணு பார்க்க வந்துட்டு ரெண்டாவது பொண்ணு கேட்டா எப்படிமா? ஏய் நீ யாரு? நீ யாருமா இந்த குடும்பத்துக்கு ஒட்டா போறவா? வேடிக்கை பார்க்க தானே வந்த? போ போய் அப்படி நில்லு. போ அந்த பக்கம். ஐயோ அமுதா, இத பாருங்கம்மா, நாங்க பொண்ணே வேண்டாங்கல்ல, உங்க ரெண்டாவது பொண்ணை கட்டி கொடுங்கன்னு தானே சொல்றோம். அதெல்லாம் சரியா வராதுமா. இரு, எனக்கு ஓகே தாங்க.